Dear friends, have a good day. Here in this video today we are going to look at lesson 3 getting started with MATLAB. அதாவது MATLABல எப்படி நம்ம ஆரம்பிச்சு ஒர்க் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். Getting started with MATLAB. Once you have started MATLAB, a MATLAB command window will appear showing the command prompt. நீங்க MATLAB குள்ளார போன உடனே உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து 4 விண்டோ வரும். அதுல மெயின் விண்டோ வந்து கமாண்ட் விண்டோ. அந்த கமாண்ட் விண்டோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கும். தட் இஸ் கால்டு MATLAB command prompt. அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு பக்கத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா MATLAB கமாண்டை வந்து டைப் பண்ண போறோம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா MATLAB command prompt அப்படின்னு சொல்றோம். The line after the prompt is called the command line. இந்த command promptக்கு அடுத்ததா வரக்கூடிய லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா command lineன்னு சொல்லுவோம். இதுல தான் நம்ம MATLAB கமாண்டை வந்து கொடுக்க போறோம். இப்போ நம்ம MATLAB கமாண்டை இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு அப்புறமேலா டைப் பண்ண உடனே என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணா அந்த MATLAB கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா MATLAB விண்டோ. ஸோ இந்த விண்டோவை தான் நம்ம கமாண்ட் விண்டோன்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து MATLAB கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இதான் MATLAB விண்டோ. ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு பக்கத்துல தான் நம்ம MATLAB கமாண்டை டைப் பண்ண போறோம். ஸோ ஹியர் யூ கேன் டைப் MATLAB கமாண்ட். இந்த MATLAB கமாண்டை டைப் பண்ணதுக்கு அப்புறமேலா நீங்க என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணா அந்த MATLAB கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வந்து அந்த கமாண்ட் விண்டோலயே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி MATLAB வந்து நம்ம கால்குலேட்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். எப்படி கால்குலேட்டர்ல சம்மு, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் செய்யறோமோ அதே மாதிரியே MATLAB கமாண்ட் விண்டோவை நம்ம கால்குலேட்டரா யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை டைப் பண்ணிட்டு அப்புறம் பிளஸ் செகண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் 2 + 3 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த 2 + 3யோட ஆன்சர் வந்து டிஸ்ப்ளே ஆயிடும் கமாண்ட் விண்டோலயே. ans = 5 அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். அப்புறம் with the help of MATLAB you can assign value to a variable. அதே மாதிரி MATLAB யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா வேரியபிளுக்கு வேல்யூஸை கூட நீங்க அசைன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் x = 2 அப்படின்னா இந்த கமாண்ட் என்ன பண்ணணும்னா xன்ற வேரியபிள் நேம்ல 2ன்ற வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணிடும். இப்போ இது வந்து MATLAB கமாண்ட் விண்டோ. இதுல இப்போ நம்ம இதை கால்குலேட்டரா யூஸ் பண்ண போறோம். ஸோ பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பக்கத்துல 2 + 3 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணிட்டு நீங்க என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் = 5 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி 5 * 3 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். இப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து டிஸ்ப்ளே ஆயிடும். 5 × 3 15. தட்ஸ் ஆல். அப்புறம் MATLABல யூஸ் பண்ணக்கூடிய சில காமன் கமாண்ட்ஸை பத்தி இப்போ பார்க்கலாம். குவிட். இந்த குவிட் கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா MATLABல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா அந்த கமாண்ட் விண்டோல குவிட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா MATLABல இருந்து வெளியில வந்துடும். அதே மாதிரி ஹெல்ப் கமாண்ட் நேம். இந்த கமாண்ட் என்ன பண்ணா ஒரு பர்டிகுலர் கமாண்டை பத்தி உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த ஹெல்ப் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குவிட்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஹெல்ப் ஒரு ஸ்பேஸ் விட்டு குவிட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த குவிட் கமாண்ட் என்ன பண்ணுன்றத டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கமாண்ட் விண்டோல டிஸ்ப்ளே பண்ணிடும். அதே மாதிரி அப் ஏரோ, டவுன் ஏரோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் விண்டோல இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நீங்க எக்ஸிக்யூட் பண்ண கமாண்டை மறுபடியும் ரெட்ரீவ் பண்றதுக்கு அப் ஏரோ, டவுன் ஏரோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாஸ். இந்த பாஸ் கமாண்ட் என்ன பண்ணுன்னா இந்த MATLAB ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை வந்து பாஸ் பண்ணி வைக்கும். அப்போ நீங்க எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பாஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ் ஆகிடும். மறுபடியும் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எகைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கடுத்து ஹூஸ். இந்த ஹூஸ் கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த MATLAB கமாண்ட் விண்டோல நீங்க என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணீங்களோ அந்த வேரியபிள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும்.
அப்புறம் கிளியர். இந்த கிளியர் கமாண்ட் என்ன பண்ணுன்னா மெமரியை வந்து கிளியர் பண்ணிடும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறையா வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2+5 அப்படின்னு ஒரு கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸில் 7 வந்து ஸ்டோர் ஆகிடும். எகைன் அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 7 வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் கிளியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அந்த மெமரியை வந்து கிளியர் பண்ணிடும். அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 7ன்றது கிளியர் ஆகிடும். இப்போ இந்த கிளியர் கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேலாம் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அன்டிஃபைன் வேரியபிள் நேம் அப்படின்னு வரும். ஏன்னா அந்த மெமரியில் எக்ஸ் ஈக்குவல் டு 7 இருந்ததை இது வந்து கிளியர் பண்ணிடுச்சு. அதுதான் கிளியரோட வேலை. அதுக்கடுத்து சிஎல்சி. இந்த சிஎல்சி என்ன பண்ணா கமாண்ட் விண்டோவை மட்டும் கிளியர் பண்ணும். அப்போ மெமரியில் இருக்கிற வேரியபிள்லாம் அப்படியே இருக்கும், அந்த கமாண்ட் விண்டோ மட்டும் கிளியர் ஆகிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் போர்டில் நம்ம வந்து எழுதிட்டு போர்டை அழிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி கமாண்ட் விண்டோவை மட்டும் இது கிளியர் பண்ணி வச்சிருக்கும். அப்புறம் சிஎல்எஃப்ன்றது என்னன்னா அந்த கிராஃபிக்கல் விண்டோ வந்து கிளியர் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேட்லாப் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப் ட்ரா பண்ணீங்கன்னா தனியாக ஒரு விண்டோவில் தான் அந்த கிராஃப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கிராஃபிக்கல் விண்டோவை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா சிஎல்எஃப் கொடுத்தீங்கன்னா அந்த கிராஃபிக்கல் விண்டோ வந்து கிளியர் ஆகிடும். அப்புறம் எஸ்ஹெச்ஜி. இது வந்து என்னன்னா இந்த கிராஃபிக்கல் விண்டோவை கமாண்ட் விண்டோக்கு மேலே கொண்டு வரதுக்கு. சில நேரங்கள் பார்த்தோன்னா அந்த கிராஃபிக்கல் விண்டோ வந்து கமாண்ட் விண்டோக்கு பின்னாடி இருக்கும். அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது கிராஃப் டிஸ்பிளே ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியாது. அப்போ அது கமாண்ட் விண்டோக்கு மேலே வந்தால் தான் அந்த கிராஃபை வந்து உங்களால் வியூ பண்ண முடியும். அதனால அந்த கிராஃபிக்கல் விண்டோவை கமாண்ட் விண்டோக்கு மேலே கொண்டு வரதுக்கு தான் இந்த எஸ்ஹெச்ஜின்ற கமாண்ட். அப்புறம் க்ளோஸ். இந்த க்ளோஸ் கமாண்ட் என்ன பண்ணுன்னா கிராஃபிக்கல் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடும். இப்போ கிராஃப் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு, அப்போ அந்த கிராஃபிக்கல் விண்டோவை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா அந்த கமாண்ட் விண்டோவில் போய் க்ளோஸ்ன்னு அடிச்சிங்கன்னா அந்த கிராஃபிக்கல் விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்ஸை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம வரப்போகிற கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேத்ஸ் டீச்சிங் அகாடமி திருச்சி. அதே மாதிரி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஃபர்தராக நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.